எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மெடிடேஷன்ன்றது இப்போ பார்க்குறோம். மெடிடேஷன்ன்றது நம்ம உடம்பு ஏற்றலாம் இறக்கலாம். மெடிடேஷன் நல்லா பத்மாசனத்தில் ஈஸி பத்மாசனத்தில் உட்காந்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்தா அவ்வளோ நல்லது. இப்போ நல்லா ஓங்காரம் இந்த மாதிரி நீங்கள் மெடிடேஷன் கண்ணு மூடிட்டு சைலண்ட்டாக இருந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த 7 சக்கரங்கள் இருக்குது. நம்ம 7 சக்கரங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகும், கிரமமாக ஆக்டிவேட் ஆகும். மூலாதார சக்கரம் முதல்ல ஆக்டிவேட் ஆகும், அதுக்கப்புறம் சுவாதி சக்கரம், அதுக்கடுத்தது மணிப்புரா சக்கரம், ஆதிஷ்ட சக்கரம், அனுஷ்ட சக்கரம், ஆக்ஞா சக்கரம், சஹஸ்ர சக்கரம். இந்த 7 சக்கரங்கள் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிரமேணா சுற்றிக்கிட்டே இருக்கும். அதிகமாக சுற்றக்கூடாது, சுத்தாமலும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த 7 சக்கரங்கள் அப்படியே ஆக்டிவேட் பண்ணாத இருக்கக்கூடாது. நீங்கள் அப்பப்போ அந்த 7 சக்கரத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் அந்த 7 சக்கரம் பண்ண 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 உங்கள் பாடி என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், அந்த லிமிட்டேஷனே அதே சொல்லிவிடு. உங்களுக்கு பாடியில் இருக்கிற அந்த 7 சக்கரங்கள் ஆக்டிவேட் நீங்கள் தான் பண்ணணும். அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம தூண்டுதல் பண்ணணும். அந்த 7 சக்கரத்தை நல்லா தூண்டுதல் பண்ணணும். இந்த மெடிடேஷன்ன்றது நம்ம உடம்பு ஏற்றலாம் இறக்கலாம். நீங்கள் எவ்வளவு இந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல சைலண்ட்டாக பின்ட்ராப் சைலண்ட்டாக உக்காந்தாலும் உங்களுக்கு நல்லா சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் எப்போ நீங்கள் 7 சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு எந்த விதமான நோய் நொடி வரவே வராது. முன்கூடியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் செய்ய நீங்கள் உடம்பு சரியில்லைனாலும் இதுக்கு என்ன பண்ணலாம், ஜலதோஷம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த 7 சக்கரங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த இது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிடும். அதுக்காக நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். நல்லா காற்று இழுத்துட்டு விடணும். அந்த காற்று இழுத்துட்டு தான் இருக்குது. நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணும்போது 3 தான் நம்ம ஞாபகப்படுத்தணும். 1 காற்று, 2 நீர், 3 உஷ்ணம். நீங்கள் இந்த 3த்தையும் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும். நம்ம அந்த காற்றுக்காக ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம் ஆக்சிஜன் வச்சு. ஆனால் கடவுள் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. அது யாரும் நினைக்க மாட்டோம். காற்று எவ்வளோ ஈஸியாக வர்ற காற்று, ஃப்ரீயாக இருக்கிற காற்று, அது நம்ம பயன்படுத்த மாட்டேன்றோம். அடுத்தது நீர். நீரை நம்ம எல்லா சக்கரமாக நல்லா பிடிச்சி இது பண்ணுறோம். உஷ்ணம் பாடியில் எவ்வளோக்கு தேவையானமோ அவ்வளோ தேவையானது இந்த 7 சக்கரங்கள் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாவே உங்களுக்கு அந்த உஷ்ணம் கண்ட்ரோல் ஆகிடும்.
நீங்கள் எல்லாருமே இந்த 7 சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் மனமார்ந்த வேண்டிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நல்லா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் பண்ணி எல்லாருக்கும்